கன்னியாகுமரி மாவட்ட அரசு போக்குவரத்து கழகத்தில் சுமார் 800 பேருந்துகள் தினசரி இயக்கப்பட்டு வரும் நிலையில் போக்குவரத்து கழகத்தில் வரவு செலவு கணக்குகள் பராமரிப்பதில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தமிழக அரசின் இந்த குளறுபடிகள் அம்பலமாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தமிழகம் முழுவதும் 8 கோட்டங்கள் உள்ளன. இதில் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் கீழ் சுமார் 30,000 பேருந்துகளும், மாநகர போக்குவரத்து கழகத்தின் கீழ் சுமார் 3,000 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. ஒட்டுமொத்தமாக சுமார் 1,00,000க்கும் அதிகமான பணியாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். பணியாளர்களுக்கான ஊதியம், புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்வது, தரம் இல்லாத பணிமனைகளை மேம்படுத்துவது, தரமான போக்குவரத்து சேவைகளை மக்களுக்கு வழங்குவதற்கு என ஆண்டுதோறும் சுமார் 8,000 கோடி தமிழக அரசு ஒதுக்குவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் போக்குவரத்து கழகத்தில் வரவு செலவு கணக்குகள் பராமரிப்பது இல்லை என்ற தகவல்தான் அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் நெல்லை கோட்டத்தின் கீழ் நாகர்கோவில், நெல்லை, தூத்துக்குடி என மண்டலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. நாகர்கோவில் மண்டலத்தில் மட்டும் நாகர்கோவில், கன்னியாகுமரி, திங்கள் நகர், திருவட்டார், குளித்துறை, படந்தாளுமூடு என 13 இடங்களில் அரசு பணிமனைகள் இயங்கி வருகின்றன. இந்த 13 அரசு பணிமனைகளிலிருந்து சுமார் 800 அரசு பேருந்துகள் தினசரி இயக்கப்பட்டு வருகின்றன. நாகர்கோவில் ராணி தோட்டத்தில் மட்டும் 3 போக்குவரத்து பணிமனைகள் உள்ளன. ஒரு பணிமனையில் மட்டும் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 10 லட்சம் ரூபாய் டிக்கெட் மூலம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஒரு பணிமனையில் இருந்து இயக்கப்படும் 54 அரசு பேருந்துகளுக்கு மாதம் 1,93,500 லிட்டர் டீசல் செலவாவதாக தகவல் வெளியாகியுள்ளன. இவ்வளவு வருமானமும் இவ்வளவு செலவுகள் இருந்தும் எந்தவித வரவு செலவுகளும் பராமரிக்கப்படவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த 13 பணிமனைகளிலும் மாதம் தோறும் செலவிடப்படும் தொகைகள் என்னென்ன, மாதம் தோறும் கிடைக்கும் வருவாய் எவ்வளவு என ஜான் விக்டர் தாஸ் என்ற சமூக ஆர்வலர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பியிருந்தார். அதில் நாகர்கோவில் மண்டலத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 13 அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளிலும் எந்த ஒரு வரவு செலவு கணக்குகளையும் பணிமனை நிர்வாகம் பராமரிப்பதில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் அரசு அதிகாரிகள் அரசுடன் சேர்ந்து முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவது அம்பலமாகியுள்ளது. இந்த நாகர்கோவில் மண்டலத்தின் கீழே 13 கிளைகள் இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 780-800 பஸ் கிட்ட இயக்குறாங்க அரசு பேருந்துகள். ஆனால் இன்னைக்கு இந்த அரசு பேருந்துகள்லாம் இயக்குறாங்க. இதனுடைய வரவு செலவு கணக்கு குறித்த தகவல் அறியும் சட்டத்தில் கேட்கும் பொழுது தான் இன்றைக்கி ஒரு பேரதிர்ச்சியான ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரவு செலவு கணக்குகள் நாங்கள் பராமரிக்கவில்லைன்னு சொல்லி என்கிற ஒரு தகவலை தந்திருக்கிறாங்க. இது இதுவரையிலும் எந்த ஆட்சி இருந்தாலும் இதை போன்ற தகவல் தந்ததில்லை. நஷ்டம்னா நஷ்டம், லாபம்னா லாபம் என்று சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் இன்றைக்கி பார்க்கும் பொழுது வரவு செலவு வைக்காமல் ஒரு நிர்வாகம் செயல்படுகிறது என்று சொல்லும் பொழுது ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இது தமிழக அரசினுடைய உதவியோடு நடக்கிறதா அந்த முறைகேடு, இல்லை இங்கே உள்ள அதிகாரிகள் மட்டுமே செய்கிற முறைகேடா என்கிற கேள்வி இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட பெரிய அளவில் எழுந்துள்ளது. வரவு செலவு இல்லாமல் என்று சொன்னால் இங்கே எவ்வளவு மாதம் வருவாய் வருகிறது, எவ்வளவு செலவு செய்கிறோம் என்கிற கணக்கு இல்லாமல் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கி அதிகாரிகள் அதிக அளவில் இன்றைக்கி வருமானத்தை மீறி சொத்து சேர்த்துள்ளதாகத்தான் இன்னைக்கு தெரிகிறது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை செய்து நாகர்கோவில் மண்டலத்தில் செயல்பட்டு வரும் 13 அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் நடைபெற்று வரும் ஊழல் மற்றும் முறைகேடுகளை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கும் பிரதமருக்கும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு அனுப்பியுள்ளனர். 700-800 பஸ்ஸுக்கு மேலே ஓட இடத்துல இந்த வரவு செலவு பார்க்கவில்லை என்று சொல்றது வெறும் பெரிய ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு குற்றச்செயல். இந்த குற்றச்செயலை செய்கிறது அரசு அதிகாரிகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு அதிகாரிகளுக்கு நம்ம மக்கள் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன பாடம் புகுத்து கொடுக்க முடியுமோ அதை நம்ம பாடம் புகுத்து கொடுக்கணும். ஆனால் இது அரசியல்வாதிகளும் சரி, அதிகாரிகளும் சரி, நிறைய தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாகர்கோவில் டிப்போயில் இதை போல் எத்தனை டிப்போய்கள் இருக்கிறது. இந்த டிப்போயிலெல்லாம் இந்த மாதிரி ஊழல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த ஊழலில் தடுக்கணும்னா அதுக்கு சரியான ஒரு சிபிஐ போடணும், இல்லைனா அமலாக்கத்துறை உள்ள இறங்கி இதுக்குள்ள வழிமுறையில் செய்யணும். இதுக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு நாங்கள் மனு அனுப்பியிருக்கிறோம். இந்த மனுவும் நல்ல ஒரு முறையில் செயல்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களுடைய ஒரு ஆதங்கம். இது போன்ற முறைகேடுகள் விளம்பர திமுக அரசின் மோசமான ஆட்சி நிர்வாகத்தை எடுத்துரைப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.